ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தி இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறேன். ரேஷன் அரிசியும் புழுங்கல் அரிசி தான், நான் பச்சரிசி சேர்க்கல. அதுக்கப்புறம் 1 டம்ளர் பூங்கார் அரிசி எடுத்துருக்கிறேன். பூங்கார் அரிசி வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பூவையருக்கான அரிசி பூங்கார் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் ரேஷன் அரிசி, 1 டம்ளர் பூங்கார் அரிசி எடுத்துருக்கிறேன். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம பூங்கார் அரிசிக்கு பதிலாக வேறு அரிசிகள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வாரம் பூங்கார் அரிசி சேர்த்துக்கிட்டா அடுத்த வாரம் மாப்பிள்ளை சம்பா சேர்த்துக்கோங்க. பூங்கார் அரிசி எப்படி லேடிஸ்க்கு நல்லதோ அதுபோல் மாப்பிள்ளை சம்பா வந்து ஜென்ஸுக்கு நல்லது. அதுக்கப்புறம் கவுனி அரிசி கூட சேர்த்துக்கலாம். கவுனி அரிசியிலே சிகப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசின்னு இருக்குது. ஸோ எல்லாம் வந்து மாற்றி நம்ம ஒரு வாரம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் கிரைண்டரில் வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் ஊற வைக்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன். உளுந்து தனியாக அரிசி தனியாலாம் நான் அரைக்க போகிறது கிடையாது. இப்படி பண்ணாவே நமக்கு சாஃப்டாகவே இட்லி வரும். நம்ம வந்து கிரைண்டரில் வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஊற வச்சேன் இல்லையா அரிசி உளுந்தெல்லாம், அந்த தண்ணியை தான் நான் வந்துட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். கடைசியாக கிரைண்டர் கழுவி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த தண்ணி பத்தலை அப்படிங்கும்போது வேறு நல்ல தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துடும். நம்ம இட்லி பதத்துக்கு லைட்டான கொரகொரப்பாக அரைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மோட்டர் வந்து சூடாகாது. 15 to 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிறதுனால மோட்டர் வந்து சூடாகாது. ஸோ நல்லா வந்து அரைஞ்சதும் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது கடைசியாக வந்துட்டு நான் வந்து கிரைண்டரில் கை வச்சு தான் எடுப்பேன், எடுத்து ஊற்ற மாட்டேன், கை வச்சு தான் எடுப்பேன். ஸோ கடைசியாக ஒட்டிகிட்ருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த அரிசி ஊற வச்சு இல்லையா அந்த தண்ணி ஊற்றியே வந்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை கிரைண்டர் வந்து வாஷ் ஆகி அந்த தண்ணியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கல்லுப்பு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நீங்கள் எடுத்துக்கிற மாவு பொறுத்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து கை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு அந்த கல்லுப்பு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கை வச்சு கரைக்கணும், அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிச்சு ஃபர்மெண்டேஷன் ஆகி நமக்கு வந்து வரும். ஏன்னா நம்ம கையில் தான் வந்துட்டு நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. ஸோ கைப்படாத நம்ம இட்லி மாவு செஞ்சோம் அப்படின்னா அது வந்துட்டு புளிக்காது. அதுக்கப்புறம் இட்லியும் வந்து சாஃப்டாக வராது, அதில் எந்த ஹெல்த்தும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கை வச்சு தான் வந்துட்டு மாவை வந்து கரைக்கணும். நல்லா வந்து இட்லி மாவு பதம் நம்ம ஊற்றுவோம் இல்லையா அந்தளவுக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு நல்லா கரைச்சிட்டு ஓவர் நைட் வந்து புளிக்க விட்டுக்கோங்க. குளிர்காலத்தில் கூட நல்லா புளிச்சு வரும். நம்ம கை வச்சு கரைச்சோம் அப்படின்னா குளிர்காலத்தில் கூட நல்லா நமக்கு வந்து புளிச்சு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 மணி வாக்கில் வந்துட்டு ஆட்டி வைக்கிறேன். காலையில் ஒரு 7 மணிக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாத்திரத்தில் பாதி அளவு தான் மாவு இருக்குது பார்த்திங்களா, நல்லா புளிச்சு ஃபுல்லாக அது மேலே இருக்கிற அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு புளிச்சு வரும். இப்போது காலையில் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்துட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்க வேண்டியது தான். ரொம்ப போட்டு நம்ம கலக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்றலாம். அதில் வந்து நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இட்லி பிளேட்ஸை உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். வெந்துட்டான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வெந்த உடனே வந்துட்டு நம்ம இட்லியை எடுத்தோம் அப்படின்னா துணியிலலாம் நல்லா ஒட்டிக்கிட்டு நமக்கு இட்லி வந்து பிடிச்சிக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து எடுத்தீங்க அப்படின்னா இட்லி வந்து துணியில் வந்து ஒட்டாத வரும்.
இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரசாரமான சட்னி, நான் வந்து தக்காளி தொக்கு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இட்லி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பதிலாக நம்ம அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் சேர்த்து கூட நம்ம செய்யலாம். ஸோ அதோட வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன், என்ன ரேஷியோவில் போட்டால் நமக்கு வந்து சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து இட்லி வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்துட்டு நைட்டு வந்து ஆட்டி வச்சேன் இல்லையா, நான் காலையில் ஊற்றிருக்கிறேன். இன்றைக்கி நைட்டுமே இட்லி சாஃப்டாக தான் இருக்கும், அடுத்த நாள் காலையிலையுமே இட்லி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம 3 வேளைக்கு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்கிட்டோம்னா இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.